ஹலோ எவ்ரிவன். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நேஷ்னல் லெவல்லையும் ஸ்டேட் லெவல்லையும் வந்து ஒரு மசோதா எக்ஸிக்யூட் பண்ண போகிறதா வந்து மத்திய சட்ட அமைச்சகம் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் ஆகும். அந்த மசோதா என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்ஏ அப்படின்னு சொல்லப்படுற மரபணு பற்றிய தகவல்கள் அடங்கிய வங்கிகளை வந்து அமைக்கிறது தான் வந்து இந்த பிளானு. இதில் கிடைக்கிற தகவல்கள் எல்லாமே ரொம்பவும் சேஃபாக வைக்கிறதுக்காக அதுக்குன்னு தனியாக வந்து வங்கிகளை அமைக்கிறதுக்காக மத்திய அரசு வந்து முடிவு செஞ்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா நேஷ்னல் லெவல்லையும் ஸ்டேட் லெவல்லையும் வந்து அமைக்க போகிறதா வந்து மத்திய அமைச்சகம் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மசோதா சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து மத்திய அமைச்சகம் வந்து அனுப்பியிருக்காங்க. அதுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து அவங்களுக்கு சில அறிவுரை வந்து சொல்லியிருக்காங்க. நாடு ஃபுல்லாக வந்து நிறைய ஆக்சிடெண்ட் நடந்திருக்கு. அதில் உயிரிழந்தவங்க வந்து இன்றைக்கி வரைக்குமே அவங்க யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியாத நிலையில் இருக்குது. அவங்க உடல்கள் எல்லாமே வந்து கேப்பாரற்ற கிடையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க உடலில் வந்து எரிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க உடல்லேருந்து டிஎன்ஏ எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா எரிக்க சொல்லியிருக்காங்க. இந்த வழக்கை பார்த்தீங்கன்னா தீபக் மிஸ்ரா அவர் தான் வந்து இந்த வழக்கை விசாரிச்சிருக்காரு. இவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இறந்து போனவங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே சேமித்து அந்த பேங்க், அதாவது டிஎன்ஏ பேங்க்கில் வந்து இது சேஃப்டியாக வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மசோதா பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஃபைனல் ஸ்டேஜில் வந்து இருக்குது. இந்த மசோதா பார்த்திங்கன்னா வரப்போகிற பார்லிமெண்ட் சிட்டிங்ஸ், அதாவது பார்லிமெண்ட் கூட்டத்தில் வந்து இது ஒப்புதலுக்காக வைக்கப்படணும்னு சொல்லியிருக்காங்க. இதில் கலெக்ட் பண்ணுற இன்ஃபர்மேஷன் எல்லாமே யாருன்னா வந்து வெளியிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து 3 வருஷ தண்டனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்காக தனியாக வந்து ஷரத் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு தண்டனை சட்டமும் வந்து தனியாக வந்து உருவாக்கியிருக்காங்க. இந்த டிஎன்ஏ பேங்க் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அமெரிக்காவில் வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா 10 லட்சத்துக்கு மேலே வந்து டிஎன்ஏ டீட்டெயில்ஸ் வந்து அமெரிக்காவில் வந்து அங்கே இருக்க மக்கள் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மசோதா பார்த்திங்கன்னா பார்லிமெண்ட்டில் கையெழுத்தாகி எப்படியும் நடைமுறைக்கு வரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் மேலாச்சும் ஆகும். ஆல்ரெடி ஆதார் பற்றி டீட்டெயில்ஸ்லாம் வந்து வெளியிடுறதான் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் வெளியே வந்துட்டுருக்கு. இந்த நிலையில் பார்த்திங்கன்னா டிஎன்ஏ அப்படின்னு சொல்ல மரபணு சம்மந்தப்பட்ட விஷயத்தை வந்து கலெக்ட் பண்ணி அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு வங்கியில் வச்சு பாதுகாக்க போகிறதா வந்து மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அது எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் தான் தெரியும். இந்த டிஎன்ஏ பொறுத்த வரைக்கும் போலீஸ் சைடுக்கு தான் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரெயின் ஆக்சிடெண்ட், ஃப்ளைட் ஆக்சிடெண்ட், அப்புறம் ஃபயர் இன்சிடெண்ட் அதுமாரி இறந்து போகிறவங்களோட உடம்பை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டிஎன்ஏ. ஸோ இதுதான் டிஎன்ஏக்கான மசோதா. இதை சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இதுமாரி வீடியோ உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.